ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் பார்த்த தானியேலின் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாய் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாருங்கள், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். நான் உபவாசம் பண்ணி ரொட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராகி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காட்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. இந்த 2 வசனத்தையும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒப்புவித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்பா பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிக்கும் போது அநேக விடுதலைகள் உண்டு, அநேக விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதே இந்த தானியேல் ஆண்டவரை மிகவும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புருஷனாய் கர்த்தர் எங்கள் முன்பாக வைத்திருக்கிறீர். அதையே நாங்கள் இந்த நாட்களிலே தியானிக்கவும் ஜெபிக்கவும் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யும். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரை ஸ்தோத்திரம், அந்த அர்த்தத்தை தேவரை கற்றுத்தந்து கர்த்தர் நடத்தும். எங்கள் எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்க இந்த வருஷத்தின் நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் அநேக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் விடுதலைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரை கிருபை தார். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த 2 வசனமும் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் தானியேல் குறித்து நமக்கு நன்றாக தெரியும். கடந்த நாட்களில் நாம் தியானித்த போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம், எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே அவருடைய கரத்தாலே அடிமைப்பட்டு பாபிலோனுக்குள்ளே போய் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு பாத்திரம்தான் இந்த தானியேல். இந்த தானியேல் தேவ சமூகத்தில் அது 1-2 வசனங்களை பார்த்தோம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசன வசனங்கள் 70 வருஷம் ஜனங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு என்று சொல்லி அதை புஸ்தகங்களால் நான் வாசித்து அதனுடைய நாட்களை நான் அறிந்து கொண்ட போது எனக்குள்ள ஒரு பாரம் வந்தது. அந்த அடிமைத்தனத்திற்காக தான் இங்கே அவர் ஜெபிக்கிறார். அங்கே அந்த காரியத்திற்காக தான் இவர் தேவனாகிய கர்த்தரிடத்துல போய், இந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அதுதான் அவர் 3வது வசனம் சொல்லுது. நான் உபவாசம் பண்ணி ரொட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். அவரை தேடுவதற்கு அவர் முதலாவது தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். கர்த்தரை தேடுவதற்கு ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், அதற்காக அவர் தன்னை தாழ்மைப்படுத்துகிறார். அதுதான் உபவாசம். உபவாசம் என்கிறது தம்மை தாழ்த்துகிறது. உபவாசம் என்கிறது நம்முடைய இருதயம் நம் தேவனாகிய கர்த்தரோடு கூட, நாம் அவரோடு அவர் நம்மோடு, அது உபவாசம். நாம் இந்த உலகத்தில் சில உணவுகளை, சில நமக்கு ருசிகரமான சில உணவுகளை வெறுத்து நான் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நான் இந்த காரியத்திற்காக நான் போய் அமர்ந்திருக்கிறேன், என் ஆண்டவரை நான் தேடுகிறேன். எல்லா விதத்திலையும் நான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சில முக்கியமான விஷயங்களுக்கு நாம் சில உணவுகளை வெறுத்து ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் நாம் காத்திருக்கும்போது அந்த சில விஷயங்கள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலையை அவர் தர முடியும். தர வல்லமை உள்ள தேவன். அதுதான் தானியேல் அவர் செய்கிறார். பாருங்கள், அவர் உபவாசம் பண்ணுகிறார். அவர் உபவாசத்தோட அது இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், அவர் ரொட்டிலும் சாம்பலிலும், அப்படின்னா உயர்ந்த வஸ்திரத்தை களைந்து உயர்ந்த சிங்காசனத்தை அவர் களைந்து விட்டு ஆகாரத்தை விட்டு
உயர்ந்த வஸ்திரத்தை விட்டு உயர்ந்த ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை விட்டு, ஏன்னா அவர் என்ன சொல்லுது, நல்ல ஒரு பதவியில், அந்த பாபிலோனுக்குள்ள நல்ல ஒரு பதவியில் அவர் இருக்கார், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். அப்படின்னா அவருக்கு வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும், அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த சிங்காசனம் எப்படி இருந்திருக்கும். அப்படி இந்த உலகத்தில் அந்த பாபிலோன் மாகாணத்தில் அவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங் இருக்குது. அதை எல்லாவற்றையும் கொஞ்சம் விட்டு அவருக்குண்டு ஒரு தனி போஜனம், அவருக்கென்று ஒரு தனி அந்தஸ்து, அவருக்கென்று ஒரு தனி கோட்பாடு அந்த இடத்துல இருக்குது. அது எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் என்ன செய்யாரு, அதை ஓரம் வைக்காரு. ஏன்னா ஆண்டவரை தேட. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம உலகத்தில் எவ்வளவு தான் நம்ம பதவியில் இருந்தாலும், எவ்வளவு கனத்துக்குரியவர்களாக, எவ்வளவு இந்த உலகத்தின் அதிகார போஸ்டிங்கில் ஆளுகை செய்தாலும், நமக்கு மேலே ஒரு ஆளுகை செய்கிற தேவன் உண்டு. நம்மளை ஆளுகை செய்கிற நமக்கு மேலே ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனை தேடுவதற்கு நாம் இங்கே உலகத்தில் சில போஸ்டிங், சில அதிகாரத்தோடு, அந்த தோரணத்தோடு நாம் போய் நிற்க முடியாது. நமக்கு என்ன கொடுத்துருக்குதோ அதை அந்த இடத்த விட்டு நாம் இறங்கணும். அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் இறங்கணும். அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் இறங்கி நாம் கர்த்தரை தேடணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அதை தான் இங்கே அவர் சொல்ல பாருங்க. அந்த போஜனம், அவருக்கு கொடுக்கப்பட்ட போஜனம், அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த உயர்ந்த வஸ்திரம், அவருக்கு கொடுக்கப்பட்டதான உயர்ந்த ஸ்தோத்திரம், அமர்ந்திருக்கக்கூடிய அந்த எல்லாவற்றையும் அவர் விட்டு, இங்கே சொல்லியிருக்கு, உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா சிறந்த ஸ்தானங்களையும் விட்டு அவர் கீழே அமர்ந்திருந்து ஒரு ஏழ்மையான வஸ்திரத்தை தரித்து பாருங்க, ரெட்டிலும் சாம்பலிலும், அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்டதான எல்லாவற்றையும் விட்டு அவர் ஒரு ஏழ்மையான ஒரு கோலம் தேவனுக்கு முன்பு போகும்போது, இங்கே எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தீங்க, இந்த தோரணத்தோடு அல்ல ஆண்டவரே, நான் உம்மை தேடுவதற்கு ஒரு மனத்தாழ்மையாய் மிக 6:8 நாம் வாசிக்க முடியும். மனுஷன் நான் உன்னிடத்தில் என்ன கேட்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பு மனத்தாழ்மை அல்லாமல் நான் உன்ட்ட என்ன கேட்கேன். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில், நாம் அவர்கிட்ட போகும்போது நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்க ஒரு மனத்தாழ்மை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த தாழ்மை அதான் அங்கே மிக 6:8 சொல்லியிருக்குது. நான் உன்ட்ட என்ன கேட்கேன், அந்த தாழ்மை எல்லாம், அந்த தாழ்மையை தானியேல் தரித்து கொண்டு, எப்படியாகிலும் என் ஜனம் விடுதலையாகப்படணும், அதற்கு எனக்கு ஒரு வார்த்தை வேணும், தேவனாகிய கர்த்தரோடு எனக்கு ஒரு வார்த்தை வேணும், ஜனம் விடுதலையாக்கப்படணும், 70 வருஷம் என்கிற தொகையை நான் எரேமியா எழுதின அந்த புஸ்தகத்தில் நான் கண்டுகொள்ள முடிந்தது என்று சொல்லி அவர் கீழே சொல்ல பாருங்க. ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, 4வது வசனம் சொல்லியிருக்கிறது, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. இப்போ தானியேல் அந்த பாபிலோன் மாகாணத்துக்குள்ளே போன போது அவர் எந்த பாவமும் செய்யவில்லைங்கிறது நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆகார விஷயத்தில் ஆகட்டும், ஆகார விஷயத்தில் கூட அவர் சொன்னார், 10 நாள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. அதிலும் அவர் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யவில்லை. பாருங்கள், ஜெபமண்ணு விஷயத்தில் கூட அவர் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யவில்லை. சிங்கத்தின் கெபிக்குள்ளே போட்ட போதிலும் அவர் தேவனாகிய கர்த்தரை தேடுவதிலையும் அவர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. ஆனால் இங்கே பாருங்க, அவர் சொல்லுகிறார், நான் ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவராகிய ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். தன் தாமே அந்த தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைகள், மோசை கருத்தில் கொடுத்த அந்த கட்டளைகள், கற்பனைகளை எல்லாவற்றையும் எங்கள் பிதாக்கள் விட்டு எங்கள் ஆசாரியர்கள் எல்லாரும் அதை விட்டு தந்தன் வழியிலே பாவத்தை செய்தபடினாலே இன்றைக்கி நாங்கள் இப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கோம். ஆண்டவரே, எங்கள் தவறு, எங்கள் குற்றம், எங்களுடைய பிழைகளை மன்னி ஆண்டவரே என்று சொல்லி தானியேல் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கி நாம் தேவ சமூகத்தில் வரும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் நடந்து கொள்ளுகிறோம். இந்த 25வது வருஷத்துக்குள்ள நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காரியம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் குடும்பம் விடுதலையாக்கப்பட வேணும். தானியேல் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும்போது அதே 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களில் வாசிக்கும்போது தானியேலுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். மீறுதலை தொலைக்கிறதற்கும் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தை முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலே 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டது. இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். நேசியமாகிய இயேசு கிறிஸ்து தானியேல் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடின போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படி மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவார். அவர் வந்து சிலுவையில் அடிக்கப்படுவார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய வருகையினால, அவருடைய மரணத்தினால தான் இந்த ஜனங்களுக்கு மீட்பு என்கிறத தெளிவாக தானியேல் 9, 24, 25, 26 வசனங்களில் தெளிவாக எழுதினார். தெளிவாக விளக்கி கொடுத்தார். உணர்ந்துகள் தானியேலே என்று சொல்லி விளக்கி கொடுத்தார். அந்த விளக்கம் இன்றைக்கு நம்ம நாட்களுக்குள்ள நிறைவேறிருக்கு பாருங்க. நம்ம நாட்களை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். அதை தான் இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீட்ட சொல்லும்போது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பம், இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அவங்க முதலாவது திருப்தி ஆகட்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த சிறையுடைய அந்த விசுவாசத்தின்படி அந்த சிறைக்கும் ஒரு மீட்பு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் இல்லை, அவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் மீட்கும்படியாகிய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு ஒருவரால், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை விடுதலை தர முடியும் என்கிறது இந்த தானியேலின் ஜெபத்தின் மூலமாக ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. அந்த வெளிப்பாடு தான் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு தான் அடிமையும் ரட்சித்தது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பும் இல்லை, ஒரு விடுதலையும் இல்லை. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக முடியாது என்கிறது தெளிவாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் இந்த வருஷத்து நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பாருங்க, தகப்பனாகட்டும், தாயாகட்டும், பிள்ளைகளாகட்டும், ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு மாற்றம் வராதா, என் புருஷன் குடியிலிருந்து விடுதலை ஆகிற மாட்டாரா, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிற மாட்டாரா, இல்லை என் மனைவி விடுதலை ஆகிற மாட்டாளா, இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பிடிப்பட்ட பல பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்களே, இவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட மாட்டார்களா, விடுதலை ஆகிவிட மாட்டார்களா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நாம் தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் அந்த விடுதலைக்கான அந்த பாரமுடையவர்களாக, அந்த விடுதலைக்கு ஒரே வழி நம்மளை தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அவர் விரும்புகிற வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு உபவாசத்தோட நம்முடைய ஆமை ஸ்தோத்திரத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா மேன்மையும் விட்டு பாருங்க. அந்த சுரி தன்னுடைய கண்ணீர்னால பாதத்தை நினைத்து தலைமயிர்னால அவருடைய பாதத்தை துடைத்தாள் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா அவருடைய பாதத்தில் போய் நாம் அமர்ந்திருந்து மரிகளை பாருங்க, நல்ல பங்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட அந்த இடத்திற்குள்ளே நாம் வந்து தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருஷத்தின் நாட்களில் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே இருக்கிற அந்த பாவ அடிமைத்தனத்துக்குள்ள இருந்து நாம் விரும்புகிற சொல்ல ஆமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம், அந்த விடுதலையே தேவனாகிய கர்த்தர் தர நம்ம வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த விடுதலை நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிற எனக்கு அன்பானவர்களே, எப்படியாகிலும் இந்த வருஷத்துல எனக்கு ஒரு மீட்பு வராதா, என் குடும்பம் ரட்சிக்கப்படாதா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லுகிற நம்மை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டிய போக வேண்டிய அந்த வழி அதுதான் அவர் சொல்லுகிற பாருங்க. 3வது வசனம், நான் உபவாசம் பண்ணினேன். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போய் காத்திருந்து
ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில், ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்தில் நாம் பொறுத்திருக்க வேண்டும், நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முதல்ல நம்ம தாழ்த்த அவருடைய சமூகத்தை தேடுவதற்கு நம்மை சில விஷயங்கள் இருந்து நாம் விட்டு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் அந்த விடுதலையை தர முடியும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தர முடியும். இங்கே தானியேல் அதை தான் அழுகிறார், என் ஜனம் மீட்கப்பட வேண்டுமே, என் ஜனம் இவ்வளவு அடிமைப்பட்டிருக்கிறார்களே, உம்முடைய கற்பனைகளை நாங்கள் விட்டுட்டோமே, உம்முடைய கட்டளைகளை நாங்கள் விட்டுட்டோமே, தீர்க்கதரிசனிகளுடைய வாக்கியங்களை நாங்கள் விட்டுட்டோமே, நாங்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கிறோமே என்று சொல்லி அவர் புலம்புகிறார், அழுகிறார். ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமே, அவரை தேவனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, பின்ன ஏன் நமக்கு விடுதலை இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் செபிக்கிற வண்ணமாக அல்ல, வேதத்தின்படி நாம் தேவ சமூகத்தில் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பழக வேண்டும். நாம் இன்றைக்கு பாருங்க, உபவாசம் என்று சொல்லுகிற பேர்ல எப்படியெல்லாமோ நாம் ஜெபித்து பார்க்கிறோம், ஆனால் நம்முடைய சமூகத்தில் ஒரு விடுதலை வரல பாருங்க. அதனால ஆண்டவர் அதான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இந்நாளில் உபவாசிக்கிறது போல நீங்கள் உபவாசிக்காதீங்கன்னு சொல்லார். நீங்க இந்த நாளில் நீங்கள் உபவாசிக்கிறது போல நீங்க உபவாசிக்காதீங்க, எனக்கு ஏற்ற ஒரு உபவாசம் அவர் தெளிவா அதில் சொல்ல பாருங்க. நீங்கள் அவன் உபவாசம் பண்ணும்போது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது 58ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உபவாசம் பண்ணுகிற போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். பாருங்க, இதுதான் இன்றைக்கு நம்முடைய உபவாசமா இருக்கிறது, இதுதான் உபவாசமா இருக்கிறது. எப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சில பேர் பாருங்க, காலையில் வேலைக்கு போகிறாங்க, நான் உபவாசம் என்று சொல்லி போகிறார்கள், நான் உபவாசம் என்று சொல்லி அவங்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் இங்கே வேதம் அழகா சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். எல்லா வேலையும் செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு நாம் உபவாசம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வீணாக உங்கள் சரீரத்தை கெடுத்து கொள்ளாதிருங்கள், வீணாக உங்கள் ஆமை ஸ்தோத்தரிக்கிறான் சரீர அபயங்களை கெடுத்து கொள்ளாதிருங்கள். தேவ சமூகத்தில் உபவாசிக்க வேண்டுமானா ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு நாளை ஒதுக்கி எல்லா அலுவல்களையும் விட்டு எந்த ஒரு வேலைக்கு முக்கியம் கொடுக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் காலை முதல் இரவு வரையிலேயோ ஒரு நாள் ஃபாஸ்டிங் அப்படி இருந்து பாருங்க, இல்லை ஒரு நேரம் ஃபாஸ்டிங், இல்லை 2 நேரம் ஃபாஸ்டிங், அதை கரெக்டாக வேதத்தின்படி இந்த நாட்களிலே நாம் போய் அமர்ந்து இருந்து அவருக்கு சமூகத்திலே நாம் ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளோட, என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், இல்லை என் ஆமே ஸ்தோத்திரம், என் குடும்பத்தார், என் உறவினர்கள், இல்லை என் திருச்சபைக்காக, இல்லை நான் தேசத்துக்காக ஏதாவது ஒரு கரும் பொருளோட தேவ சமூகத்தில் போய் நான் அமர்ந்து இருப்போமானா, இல்லை நான் ஊழிய பாதையில் இப்போ ஏதோ ஆமேன் தேவ சமூகத்தில் நாம் எடுத்திருக்கிற தீர்மானத்தின்படி அங்கே தானியேல் சொல்லுகிற என் சனம் விடுதலையாகப்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விடுதலைக்காக நான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு நாம் தேவ சமூகத்தில் ஒரு நாள் அப்படி கரெக்டாக போய் தேவ சமூகத்தில் நாம் இருப்போமானா எல்லாவற்றையும் ஒதுக்கி வைக்கணும், ஆகாரத்தை ஒதுக்கி வைக்கணும், பிரயாணங்களை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போமானா நிச்சயமாக ஆண்டவர் அந்த நாளில் நம்மளோடு இடைபட முடியும் பாருங்க. அதுதான் வேதத்தில் சொல்லிடும். 58 2வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார். அவருடைய வழியை நாம் அறியும் போது அவருடைய சமூகத்தில் நாம் எப்படி போய் நாம் அவரை பின்பற்ற வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும், அவரிடத்திலிருந்து எப்படி நாம் பதில் வாங்க வேண்டும், முதலாவது அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ராஜா ஆண்டவரே எனக்கு நீர் இரக்கம் செய்யும் தேவனே என்று சொல்லி நாம் கூப்பிடும்போது நிச்சயமாய் அவர் நமக்கு இரக்கம் செய்வார். 58 வசனம் சொல்லுகிறது, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறது எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதையா உபவாச நாள் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறீர்கள்? இப்போ நம்மிடத்தில் ஏதோ வந்து அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கையில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில், நம்முடைய தாழ்மையை நாம் கடைபிடிக்கிற காரியத்தில்
தானியேலும் அங்கே ரெட்டிலும் சாம்பல்லாம் படுத்து கொண்டு இருக்கிற உபவாசிக்கிறா. ஆனால் இங்கே சொல்லுகிற பாருங்க, ரெட்டிலும் சாம்பலிலும் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எனக்கு பிரியமா. அப்போ மனுஷன் பார்க்க வேண்டும் என்று செய்கிறது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிற, மனுஷன் பார்க்க வேண்டும், மனுஷன் இதை பார்க்க வேண்டும் என்கிறது. அதை இயேசு கிறிஸ்து மத்தேயிலே சொல்லும்போது சொன்னார், மனுஷன் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் உபவாசிக்காதிருங்கள். தேவ சமூகத்தில் நம்முடைய ஜபம், உபவாசம், தாழ்மை அந்தரங்கத்துக்குள்ளே இருக்கட்டும். அவர் நமக்கு வெளியரங்கமாக இந்த வருஷத்து நாட்களில் நமக்கு பதிலளிப்பார். ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிதாக்களுடைய, நம்முடைய முப்பிதாக்களுடைய எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து, ரெண்டாவது நான் கட்டளையும் கற்பனைகளையும் கை கொண்டு கீழ்ப்படிந்திருக்கிறேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தில் போய் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் வரும். புருஷனுக்குள்ளே இந்த வருஷத்து நாட்களில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும், பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வதற்காக என் பிள்ளைகள் என்னிடத்தில் இன்னைக்கு இருக்கிறது போல அல்ல, ஒரு மாற்றத்தோடு எனக்குள்ள அவர் வர மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய அடிமைத்தனத்துக்குள்ளிருந்து, ஒருவேளை கடன் பிரச்சனை அடிமைத்தனமாக இருக்கலாம், வியாதியின் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை புருஷனுடைய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் தடைகளாக இருக்கலாம், எதுவானாலும் சரி தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரே என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கீங்கப்பா, நான் எப்படி உம்முடைய சமூகத்தில் தரிசிக்க வேண்டும். தானியேல் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்ம இந்த நாட்களில் பெரிய ஒரு ஸ்தோத்திரம் ஜாதியாய் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதற்காக அவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சுவோம், கேட்போம். கர்த்தர் பெரியவர். நாம் செபிப்போமா. அப்பா பிதாவே, நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம். ஆமீன். இந்த 25வது வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்குமா, இல்லை என் புருஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா, என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருமா, என் சமுதாயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வருமா, என் சபைக்குள்ள ஒரு மாற்றம் வருமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரங்க. ஒவ்வொருவருடைய ஜபத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தானியேலுக்கு எப்படி நீர் ஸ்தோத்திரம் பதில் கொடுத்தீரோ அதே போல் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவரே அன்றைக்கு கபிரியேல் தூதன் மூலமாய் பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்கள் ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரங்களில் தெளிவுபடுத்துவதற்கும் நீர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவரே வேண்டி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. வேண்டி நிற்கிற, எதிர்பார்த்து நிற்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவரே நெருக்கிருபை செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க, விடுதலை கட்டளையிடுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், புருஷர்கள் ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், சகோதரிகள் ரட்சிக்கப்படட்டும். குடும்பத்திற்குள் இருக்கிற அடிமைத்தனங்கள், பாவ அடிமைத்தனங்கள், கடத்தின் அடிமைத்தனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவே. உம்முடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதியா. இந்த நாட்களில் ஒரு ஜெப எழுப்புதல் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் உண்டாகட்டும்ப்பா. ஒரு ஜெப எழுப்புதல் வருவதாக தகப்பனே, ஏனோ தானோ என்று அல்ல ஆண்டவரே, கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் ஒரு ஜெப எழுப்புதல் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறார். ஜெப அக்கினி ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் போடுவீராக தகப்பனே. பரிசுத்த தேவன் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரா. ஒரு ஜெப சேனையை கர்த்தர் எழுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரா. ஒரு ஜெப வாலிப சேனையை கர்த்தர் எழுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ள மேசன் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.